அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிசம்பர் 2025 இருந்து கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். Let f is a function is a uniformly continuous function on open interval 0, infinity சொல்லியிருக்காங்க. ஸோ f வந்து ஒரு uniformly continuous function on open interval 0, infinity. Suppose g is defined on open interval 0, infinity by g of x equal to x square when x lies between 0 to 1, x when x is greater than 1 சொல்லிட்டாங்க. Okay. Then which of the following statement is true? F composite of G is uniformly continuous. G composite of F வந்து not uniformly continuous. G composite of F is uniformly continuous. F composite of G is not uniformly continuous. Neither F composite of G, G composite of F வந்து not uniformly continuous சொல்றாங்க. அடுத்து both F composite of G யும் G composite of F uniformly continuous ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளங்க. இப்போ F வந்து யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் நமக்கு தெரியும். G யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா F composite of G யும் G composite of F என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம்லி கன்டினியூஸா இருக்கும். அதாவது F1GR யூனிஃபார்ம்லி கன்டினியூஸா இருந்தா F composite of G and G composite of F are also uniformly continuous. Okay, uniformly continuous. இதுதான். ஓகே, இப்போ F வந்து யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் நமக்கு தெரியும். ஸோ ஒன்லி கிளைம் வந்து G வந்து யூனிஃபார்ம்லி கன்டினியூஸா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ முதல்ல வந்து இந்த கண்டினியூஸ் மேப், அதாவது g of x கொடுத்துருக்காங்க இல்லையா, g of x equal to x square when x belongs to open 0 closed 1. ஓகே, அப்புறம் when x if x is greater than 1 open interval 1, infinity ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல at x equal to 1ல மேப் கண்டினியூஸான்னு பாருங்க. at x equal to 1ல ஓகே, x equal to 1ல மேப் கண்டினியூஸான்னு செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸ் தான். லிமிட் x tends to 1 plus f of g of x போட்டிங்க அப்படின்னா, ஸோ 1 plusனா x அப்போ 1 தான் வரும். அப்போ லிமிட் x tends to 1 minus g of x போட்டிங்க அப்படின்னா x ஸ்கொயர் வரும். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து x ஸ்கொயர் அட் 1ல பார்க்குறீங்க. அட் 1ல போட்டிங்கன்னா வேல்யூ 1 தான் வரும். ஸோ பாயிண்ட் அட் 1ல வந்து மேப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மேப் வந்து அட் x equal to 1ல என்னவா இருக்கு? கண்டினியூஸாக இருக்குது. g வந்து கண்டினியூஸ் அட் x equal to 1 அது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒன்றில் லெஃப்ட் லிமிட்டு பார்க்குறீங்க, ரைட் லிமிட்டு பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குது? உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பாயிண்ட் அட் 1ல வந்து g வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது பாயிண்ட் அட் 1ல g கண்டினியூஸு. ஸோ த்ரோ டொமைனில் 0, இன்ஃபினிட்டியில் வந்து இது ஆக்சுவலாக என்னவா இருக்கணும்? பவுண்டடாக இருக்கான்னு பார்க்கணும். டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் f dash is bounded அப்படின்னா தென் f is uniformly continuous. ஓகே, ஸோ f dash is bounded இருந்தால் f is uniformly continuous. ஸ்டில் வந்து இது கண்டினியூஸ் மேப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் வந்து நம்ம பவுண்டடான்னு செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ செப்பரேட் இன்டர்வல் பாருங்கள். g dash of x பாருங்கள். ஸோ g dash of x பார்த்தீங்கன்னா 2x x belongs to open 0 closed 1 if x belongs to என்னவா இருக்கு? if x belongs to 1, infinity இல்லைங்களா? ஸோ x belongs to 1, infinity. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்டர்வலில் இதனுடைய மேக்ஸிமம் பவுண்ட் வேல்யூ வந்து 2 தான். இதில் வந்து 1. ஸோ அப்போது g dash of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கு? மோஸ்ட் 2வா இருக்கு. ஓகே, இது என்டையர் வேல்யூக்கு 1, இது வந்து மேக்ஸிமம் பை 2ன்றாங்க. ஏன்னா இது பாருங்களேன், இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 1க்குள்ள எதை போட்டால் 2x வந்து மேக்ஸிமம் இருக்கும். 1 அட்டைன் பண்ணும் போது தான் 2x வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ g dash of x ஓட வேல்யூ வந்து 2. அப்போ g is bounded. அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் g is boundedா இருக்கிறதால இந்த ரிசல்ட் யூஸ் பண்றேன். ஒரு மேப் வந்து ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கு அப்படின்னா அந்த மேப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். எப்போ அந்த மேப் த்ரூ அவுட் டொமைன்ல கண்டினியூஸா இருந்து டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கு அப்படின்னா that map should be uniformly continuous. So அப்போ g is continuous map and derivative பார்க்குறீங்க. g dash of x வந்து 2x x belongs to open 0 close to 1 x belongs to 1, infinity. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த இன்டர்வலோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். அப்போது டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கு. நல்லா கவனிக்கணும். டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கு, ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கு, as well as இது கண்டினியூஸ் மேப்பா இருக்குன்னா it should be uniformly continuous. அப்போ f-ம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கொடுத்துட்டாங்க, g-யும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ f composite of g-யும் g composite of f என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். அப்போ எந்த ரிசல்ட் பாருங்க? both f composite of g and g composite of f are uniformly continuous. ஸோ இது என்னென்ன கீ பாயிண்ட் யூஸ் பண்ண, கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். First f and g are uniformly continuous. Uniformly continuous இருந்தா அப்படின்னா f composite of g and g composite of f are also uniformly continuous. ஒன்று. செகண்ட் வந்து f dash is bounded.
ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து பவுண்டடா இருந்தா தென் f is uniformly continuous. இதுதாங்க நீங்க மைண்ட்ல நிறுத்தணும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க கரெக்டாக என்ன பண்ணிருக்கணும், ஃபோர்த் ஆப்ஷன் தான் போட்டிருக்கணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.